அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளரும் நாம் தமிழர் கட்சியின் மயிலாடுதுறை வேட்பாளருமான காளியம்மாளை கைது செய்ய வேண்டும். காளியம்மாளை மன்னிப்பு கேள். காளியம்மாள் பெண்களை இழிவுபடுத்தி விட்டார், பெண்களை கொச்சைப்படுத்தி விட்டார், திமுகவை அசிங்கப்படுத்தி விட்டார், திமுகவை அவமானப்படுத்தி விட்டார் என்று 1000 ரூபாய்க்கு பிறந்த திராவிட ஹைனாக்கள் கடந்த 2 நாட்களாக ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. காளியம்மாள் அவர்களை கைது செய்கிற அளவுக்கு காளியம்மாள் அப்படி என்ன இழிவுபடுத்தாரு, உண்மையிலே பெண்களை இழிவுபடுத்தி பேசினாரா அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் வாகன பரப்புரையில் நாம் தமிழர் கட்சி மயிலாடுதுறை வேட்பாளர் காளியம்மாள் அவர்கள் பேசுறாங்க. பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1000 ரூபாய்க்கு பிறந்த பயலுக அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டாங்க. பெண்களுக்கு, மகளிருக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாயை திராவிட மாடல் அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த 1000 ரூபாய் வாங்கக்கூடிய பெண்களை காளியம்மாள் இழிவுபடுத்தி விட்டார் என்று தேர்தல் ஆணையத்தில் திமுகவுடைய மகளிர் அணியின் சார்பாக புகார் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம காவல்துறையிலையும் திமுக தரப்புல கடுமையான புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மகளிர் ஆணையம் வரைக்கும் இதற்கு காளியம்மாள் மீது நடவடிக்கை சொல்லி திமுக தரப்புல போக இருக்காங்களாம். எதற்காக காளியம்மாள் 1000 ரூபாய்க்கு பிறந்த பயலுக அப்படின்னு சொன்னாங்க? உண்மையிலேயே அந்த 1000 ரூபாய் வாங்கக்கூடிய 1,10,00,000 பெண்களை காளியம்மாள் அவர்கள் இழிவுபடுத்தினாரா என்றால், காளியம்மாள் அவர்கள் இழிவுபடுத்தல. வேலூருடைய திமுக வேட்பாளர் துரைமுருகனுக்கு அவசியம் இல்லாமல் பிறந்த அந்த கதிரானந்த் அப்படிங்கிறவர் பரப்புரைக்கு போறாரு. போகும்போது அந்த பெண்களை பார்த்து கேட்கிறாரு, என்ன இன்னைக்கு பளபளப்பா இருப்பீங்க, ஃபேர் லவ்லி வாங்கினீங்களா, சிங்காரி பொட்டு வாங்கினீங்களா, குங்கும பொட்டு வாங்கிட்டீங்களா, பவுடர் வாங்கிட்டீங்களா, 1000 ரூபா வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை பார்த்து திமுகவுடைய பொருளாளர், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் கேட்கிறார். ஏற்கனவே ஒரு எம்பி வேட்பாளரா நிற்கிறார், அவர் கேட்கிறார். இதற்கு அக்கா காளியம்மாள் பதில் சொல்றாங்க, நீ கொடுக்குற 1000 ரூபாய் வச்சு தான் எங்கள் வீட்டு பெண்கள் பான்ஸ் பவுடரும், பேரன் லவ்லியும், குங்கும பொட்டும், மல்லிகை பூவும் வாங்குறாங்களா? நீ கொடுக்குற 1000 ரூபாய் வச்சு தான் எங்கள் வீட்டு பெண்கள் பளபளப்பா இருக்காங்களா? இதுக்கு முன்னாடி நாங்கள் பேரன் லவ்லியோ பவுடரையோ பார்த்ததே இல்லையா? சரி, நாங்கள் அந்த 1000 ரூபாய் வச்சு பளபளப்பா இருப்போம், நீயும் உங்க அப்பாவும் எந்த 1000 ரூபாய் வச்சு பளபளப்பா இருக்கீங்க? திமுகவுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த 1000 ரூபாய் வச்சு பளபளப்பா இருக்காங்க? இந்த 1000 ரூபாய் வாங்குறது எங்களுக்கு அசிங்கம்னு சொன்னது RS பாரதி, அவருடைய மகன் சாய் லட்சுமிகாந்த் பாரதியும் அவர் வீட்டு பெண்களும் எந்த 1000 ரூபாய் வச்சு பளபளப்பா இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் காளியம்மாள் கேட்கல. காளியம்மாள் கேட்டது, இந்த 1000 ரூபாய் வச்சு நாங்கள் நல்லா இருக்க மாட்டா, அப்போ இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்த பயலுக அப்படின்ட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது, நாங்கள் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், இப்போ தாயுமானவன் எங்க திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்க போறோம். இந்த 1000 ரூபாய் கேட்டு தமிழ்நாட்டில் எந்த மாணவராவது, எந்த பெண்ணாவது, எந்த இல்லத்தரசியாவது, எந்த குடும்ப தலைவியாவது, எந்த மாணவனாவது திமுக அரசு கிட்ட புகார் கொடுத்ததாக, போராடியதாக, ஆர்ப்பாட்டம் பண்ணியதாக செய்தி உண்டா? கிடையாது. எல்லாத்துக்கும் 1000 சொல்றீங்களா, 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் மொழியில, பாமர மொழியில அக்கால் காளியம்மாள் கேட்டாங்க. காளியம்மாள் பேசுவதே இழிவானது என்றால், கதிரானது பளபளப்பா இருக்கீங்கன்னு பெண்களை பார்த்து பேசினாரு, அது இழிவு கிடையாதா? அது அசிங்கம் கிடையாதா? அது பெண்களை கொச்சைப்படுத்துவது கிடையாதா? பெண்களை இழிவுபடுத்தியது காளியம்மாளா, கதிரானந்தா? கதிரானந்த் மட்டுமல்ல, அவருடைய அப்பா துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அவர் ஒருபடி மேல போயிட்டாரு. பெண்களுக்கு இன்னைக்கு நம்ம திமுக அரசாங்கம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கு. எதுக்கு கொடுத்துருக்கு? இந்த 1000 ரூபாய் வச்சு செல்போன் வாங்கிக்கோங்க, பிடிச்ச பையனோட பேசுங்க, ஓசி பஸ் விட்டுருக்கோம், அந்த பஸ்ஸில் அப்படியே அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வாங்க, வேலூருக்கும் காட்பாடிக்கும். உங்கள் வீட்டு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா இப்படி தான் செல்ஃபோன் எடுத்து வேற யாருக்கும் பேசுவாங்களா? தமிழ்நாட்டுடைய எல்லா மாணவிகளையும் செல்போன்ல நீங்க பேசுங்க, 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதுக்குத்தான் சொல்லி ஒரு மூத்த அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் ஒட்டுமொத்தமான பெண்களையும் இழிவுபடுத்தாரு. அது இழிவு கிடையாது. காளியம்மாள் பேசுறது இழிவு. அக்கால் காளியம்மாள் 1000 ரூபாய்க்கு பிறந்த பயலுக என்று 1000 ரூபாய் திட்டத்தை வைத்து பெண்களை அவமானப்படுத்துகிற இந்த கும்பலை கேள்வி கேட்டதற்கு அது பெண்களை அவமானப்படுத்துகிற செயல் என்றால், எடப்பாடி பழனிசாமி
மோடியை பார்த்தா காலில் விழுவாரு, அமித்ஷா பார்த்தா காலில் விழுவாரு, ஆனா சசிகலாவை பார்த்தா முட்டி போடுவார் என்று தமிழ்நாட்டுடைய இளைஞரணி செயலாளர், விளையாட்டுத்துறை அமைச்சர் கலைஞர் பேரன் ஸ்டாலின் மகன் உங்கள் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு. சசிகலா அவருடைய அரசியல் நிலைப்பாட்டின் மீது விமர்சனம் இருக்கலாம், அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண் அரசியல்வாதியாக 35 ஆண்டு காலமாக இந்த களத்தில் இருந்தவங்க, அவங்கள பார்த்து இழிவுபடுத்துவது போல முட்டி போடுவார் என்றால், எப்பா நீங்க சொல்லப்பா அதுக்கு வேற அர்த்தம் பார்க்கிறாரு. அதுவும் இவரே எடுத்து கொடுக்குறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு வெளிப்படையா சொன்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமி மோடி கிட்ட காலில் விழுவாரு, அமித்ஷா கால் விழுவாரு, ஆனா ஒரு பெண்ணை பார்த்தா மட்டும் முட்டி போடுவார் என்றால் அதோடைய அர்த்தம் என்ன? எவ்வளவு இழிவான, எவ்வளவு கேவலமான, எவ்வளவு ஆபாசமான வார்த்தையை ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசுறாரு. அவர் பெண்களை இழிவுபடுத்தல, காளியம்மாள் இழிவுபடுத்துறாங்க. அக்கள் காளியம்மாள் 1000 ரூபாய்க்கு பிறந்த பயலுக என்று கேட்டதுல கொதிப்படைந்து தேர்தல் ஆணையத்தை புகார் கொடுக்குறீங்களே. திமுகவுக்கு நாகரிக அரசியல், பண்பாட்டு அரசியல், அறம் சார்ந்த அரசியல், ஒழுக்க அரசியல் முதல்ல பண்ண தெரியுமா? நீங்க பண்ணிருக்கீங்களா? அக்கா காளியம்மாள் பேசுவதே இழிவு என்றால், இதே போல ஒரு தேர்தல் பரப்புரையில செந்தில் பாலாஜி குறித்து ஸ்டாலின் பேசும்போது, செந்தில் பாலாஜி ஜெயலலிதாவுக்கு நெருக்கமானவர், அதை விட சசிகலாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், இளவரசிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிறாரு. இளவரசி அவர்கள் நேரடியாக அரசியல் களத்தில் இல்லை, சசிகலா அவர்கள் நேரடியாக அரசியல் களத்தில் இருந்தாங்க, ஒரு ஜெயலலிதாவுடைய ஒரு உதவியாளர் போல இருந்தாங்க. ஆனா களத்தில் இல்லாத இளவரசி அவர்கள் பேரை குறிப்பிட்டு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் செந்தில் பாலாஜி என்று அவர் பெண்ணை பொது வழியில இழிவுபடுத்தி பேசாரு. அதை விடவாடா காளியம்மாள் பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க. இன்றைக்கு அக்கள் காளியம்மாள் 1000 ரூபாய்க்கு பிறந்த பயலுக என்று அரசை விமர்சனம் செய்திருக்கு, கதிரானந்தை விமர்சனம் செய்திருக்கு, பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் என்று பேசுகிற திமுகவுடைய திராவிட ஹைனாக்கள் பெண்களுக்கு இலவசமாக பேருந்து கொடுத்ததை அந்த பற்றி புகழ வேண்டிய, பெருமையாக பேச வேண்டிய அமைச்சர் ஓசி. இன்னைக்கு நீங்க பஸ்ல போறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஓசி பஸ், ஓசி அப்படின்னு சொன்னாரு. அப்ப எவ்வளவு எங்க பெண்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும், எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும், எவ்வளவு துன்பமா இருந்திருக்கும். 70 ஆண்டுகால சுதந்திர இந்தியால 60 ஆண்டுகாலம் திமுக ஆண்டு இருக்கிறது. 60 ஆண்டுகால திமுக ஆட்சியில் 6 முறை திமுக தலைமையிலான ஆட்சி அமைந்திருக்கிறது. 6 முறை ஆட்சிக்கு வந்த திமுக பெண்கள் 15 ரூபாய் 20 ரூபாய் இருந்தாலும் பயணிச்சிட்டு எடுக்கிற அளவுக்கான பொருளாதார வலிமையை கொடுக்காம இன்றைக்கும் 21ஆம் நூற்றாண்டுடைய கடைசியிலையும் 2024 நவீன துறையில பெண்கள் எல்லா துறைக்கும் பணிக்கு சென்று செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பெண்கள் இன்னைக்கு சாதனை பண்ணி கொண்டிருக்கிற இந்த வேளையில நீ இலவசமா பேருந்து விட்டாதான் அதுல பயணப்பட முடியும் என்ற நிலைமையில பெண்களை வச்சிருப்பது தாண்டா கேவலம். அதை செஞ்சுட்டு அதுலயும் ஓசி என்று சொல்றீங்கன்னா இதுதான் பெண்களை இழிவுபடுத்துவது. காளியம்மாள் சொல்றது இழிவுபடுத்துவது அல்ல. இலவச பேருந்து விட்டோம், இலவச பேருந்து விட்டோம், இலவச பேருந்து விட்டோம். நீங்கள் 6 கோடி முறை பயணிச்சிருக்கீங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த நலத்திட்டங்களையும் சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியல. மகளிருக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபாய், தாய் மாணவன் திட்டத்தில் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், இப்போ இலவச பேருந்துல 6 கோடி பயணங்கள். இதை தவிர்த்து விட்டு திமுக ஏதாவது இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியில் நாங்கள் இத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கிறோம், இத்தனை அணைகளை கட்டியிருக்கிறோம், இத்தனை விவசாய நிலங்களை உருவாக்கியிருக்கிறோம், இத்தனை புதிய விவசாயம் சார்ந்த விவசாய கடன் கொடுத்துக்கிறோம், இத்தனை மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுத்துக்கிறோம், இத்தனை மாணவர்களை புதிதாக படித்துக்கிறோம். இந்த 3 வருஷத்துல இத்தனை ஆயிரம் விஞ்ஞானிகளை தமிழ்நாட்டிலிருந்து உருவாக்கியிருக்கிறோம், இத்தனை விளையாட்டு வீரர்களை உருவாக்கியிருக்கிறோம், இத்தனை மருத்துவர்களை உருவாக்கியிருக்கிறோம், இத்தனை பொறியாளர்களை உருவாக்கியிருக்கிறோம், இத்தனை கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிறோம். சொல்ல முடியல. ஆனா என்ன சொல்றாங்க? 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், இலவச பஸ் விட்டோம். இந்த இலவச பஸ் குறித்து உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் பேசுறாரு. பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு அம்மாட்ட கேட்கிறாரு, எல்லாருக்கும் காசு வந்துருச்சாங்கிறாரு. உடனே ஒரு அம்மா சொல்லுது, எங்களுக்கு வரலங்குது. உங்களுக்கு வரலன்னு போது ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு வரலன்றாங்க. யார் யாருக்கு தகுதி வாய்ந்தவங்களோ அவங்களுக்கு வரணும்னு சொல்றாரு. அது என்ன தகுதி வாய்ந்த, என்ன தகுதி? நீங்க அப்படி சொல்லலையே. தேர்தல் அறிக்கையில அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் என்று தேர்தல் பரப்புரை 2021 சொல்லிட்டு அதுக்கப்புறம் 8 மாசங்கள் 1.5 வருஷம் கழிச்சு தான் அதையே கொடுத்து 2023 தான் கொடுத்தாங்க. 2023 செப்டம்பர்ல 2 வருஷம் கொடுக்கல. அதுவும் ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பிறகுதான் கொடுத்தாங்க. இப்போ மீண்டும் இந்த நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றா மீதி இருக்கக்கூடிய 1 கோடி பேர் தருவாங்களா? அப்போ பெண்களை நீங்க இழிவுபடுத்துங்களா, நாங்க இழிவுபடுத்துறோமா? பெண்களை அவமானப்படுத்துவது நீங்களா இல்ல நாங்களா? பெண்களை அசிங்கப்படுத்துவது திமுகவா இல்ல காளியம்மாளா? 1000 ரூபாய் உனக்கு வேணும்னா திமுகவுக்கு ஓட்டு போடு. திமுகவுக்கு ஓட்டு போட்டதான் உனக்கு 1000 கிடைக்கும். நீ தகுதி வாய்ந்த இல்லத்தரசி கிடையாது. உனக்கு என்ன தகுதி? திமுகவுக்கு ஓட்டு போட்டதான் உனக்கு தகுதி வரும். அந்த தகுதி உனக்கு வரணும்னா எனக்கு ஓட்டு போடு என்று கேட்பது பேர் மிரட்டலா
இல்லை உரிமையா? அது பெண்கள் உரிமை தொகை அல்ல, பெண்களை இழிவுபடுத்தும் தொகை. 1000 ரூபாய் வைத்துக்கொண்டுதான் இந்த இல்லத்தரசிகள் தங்கள் குடும்ப செலவை பார்க்குறாங்களா? இந்த 1000 ரூபாய் இல்லாமல் அவங்க வாழவே முடியாதா? இந்த 1000 ரூபாய் வச்சு மிக்சி வாங்க முடியுமா? கிரைண்டர் வாங்க முடியுமா? ஃபேன் வாங்க முடியுமா? ஃப்ரிட்ஜ் வாங்க முடியுமா? கேஸ் ஸ்டவ் வாங்க முடியுமா? இல்லை குழந்தையுடைய பள்ளி கட்டணத்தை, கல்வி கட்டணத்தை, பேருந்து கட்டணத்தை, மருத்துவ செலவை எதை வைத்து செய்ய முடியும்? இந்த 1000 ரூபாய் என்பது மறைமுகமாக மக்கள் வரிப்பணத்திலிருந்தே மக்களுக்கு லஞ்சமாக ஓட்டுக்கு கொடுக்கிற ஒரு தொகை. இதை வைத்து ஒட்டுமொத்தமான பெண்களையும் இழிவுபடுத்தக்கூடிய உங்களை தட்டி கேட்டா, என் பெண்ணை அசிங்கப்படுத்தாத, எனக்கு படிப்பு கொடு, படிப்புக்கு ஏற்ற வேலை கொடு, வேலைக்கு ஏற்ற சம்பளம் கொடு, சரியான தரமான சாலைகளை கொடு, நல்ல மருத்துவம் கொடு, நல்ல கல்வி கொடு என்று கேட்பது எப்படியடா பெண்களை இழிவுபடுத்துவது ஆகும் என்பதுதான் காளியம்மாள் அவருடைய வாதம். பெண்களை நாம் தமிழர் கட்சியும் அக்கா காளியம்மாளையும் இழிவுபடுத்தான்னு சொல்லி இவனுங்க சொல்றாங்க. இதான் சாத்தான் வேதம் ஓதும்பாங்க, வேதம் சாத்தான் ஓதுங்கிற மாதிரி இந்த கும்பல். டேய், ஒட்டுமொத்தமான அநாகரிக அரசியலுடைய, அசிங்கமான அரசியலுடைய, ஆபாச அரசியலுடைய தலைமையிடமே அறிவாலயம் தான். அதுக்கு பேரு மட்டும்தான் அறிவாலயம். ஆனா அம்புட்டு பேரும் முட்டா பயலுங்க. இந்த கட்சியில இப்ப சமீபத்தில் ஏற்கனவே நன்னிலம் நடராஜன், தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான் போன்ற பேச்சாளர்கள் பெண்களை இழிவுபடுத்தி கொண்டிருந்தாங்க. இப்போ சைதை சாதிக்கு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இது போன்ற கேடுகட்ட கேவலப்பட்ட திராவிட பிரசன்னா, ராஜீவ்காந்தி, இது மாதிரி கேவலமான பேச்சாளர்களை வைத்துக்கொண்டு இவன் நாகரிக அரசியல் பத்தி பேசுறான். சைதை இன்னைக்கு காளியம்மாளை கைது செய்ய வேண்டும், காளியம்மாளை சிறைப்படுத்த வேண்டும், காளியம்மாள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பேசுகிற திராவிட ஹைனாக்கள் சைதை சாதிக்கு பேசும்போது வாயில எதை வச்சிருந்தீங்க? மாற்று கட்சியா இருக்கலாம், மாற்று கருத்துக்கள் கொண்ட கட்சியா இருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த நமிதா அவர்கள், குஷ்பு அவர்கள், காயத்ரி ரகுராம் அவர்கள், அதே போல கௌதமி, இந்த 4 பேரையும் அவள் இவள் என்று அவ்வளவு ஆபாசமாக, அவ்வளவு இழிவாக பொது மேடையில் பிரச்சார கூட்டத்தில் சைதை சாதிக்கு பேசினாரு. எல்லாரும் கைத்தட்டி ரசிச்சா. திமுக காரன் கூட அதை கொண்டாடினா. தேசிய மகளிர் ஆணையம் வரைக்கும் குஷ்பு போனாங்க. குஷ்பு ஏன் போனாங்கன்னா, அதுல இன்னைக்கு காளியம்மாள் பெண்களை இழிவுபடுத்தி விட்டார்னு பேசுறாங்களே, திமுக காரன் சைதை சாதிக்குடைய பேச்சுக்கு ஒருத்தம் கூட கண்டனம் தெரிவிக்கல. திமுக சைதை சாதிக்கு நீக்கப்படவும் இல்லை, கட்சி நடவடிக்கை எடுக்கல, கைதும் செய்யப்படல. என்ன தெரியுமா சொன்னாரு? எங்க இளையவர் குஷ்பு 6 முறை போட்டிருக்காரு. எப்படி போட்டிருக்காருன்னா, கூட்டம் நடத்தி கூட்டம் போட்டாரு அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? எவ்வளவு இழிவான, எவ்வளவு ஆபாசமான, எவ்வளவு கேவலமான பேச்சு! இந்த பேச்சை பேசி ரசித்த கூட்டம் காளியம்மாள் அவர்களை இழிவுபடுத்துது. அதுக்கப்புறம் சைதை சாதிக்கு அடங்கல. அதுக்கப்புறம் தேசிய மகளிர் ஆணையத்துக்கு போய் புகார் கொடுத்து விசாரணைக்கு பிறகு காயத்ரி ரகுராம் அவர்கள் பாஜக விலகி இப்ப அதிமுக இணைந்திருக்கிற காயத்ரி ரகுராமை ஒட்டுமொத்தமான திமுகவும் அண்ணாமலைக்கு எதிராக பேசுறான்னு சொல்லி கொண்டாடிச்சு. அந்த காயத்ரி ரகுராம் அவர்களை சமீபத்தில் இதே சைதை சாதிக்கு அண்ணாமலையா முதுகுல குத்திட்டாருன்னு சொல்லி காயத்ரி ரகுராம் சொல்லுது. ஏன் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? வெளிப்படையா பேசுறதுக்கு என்ன மொழி? எவ்வளவு கேவலம்! உன் கட்சியில ஒரு பெண் இல்ல, எதிர்கட்சியா இருக்கா என்பதற்காக அந்த பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய நாளாந்தர தரங்கட்ட தற்குறி பேச்சாளரை வைத்துக்கிற திமுக அக்கா காளியம்மாளை பத்தி பேசலாமாடா? நாங்கள் பெண்களை இழிவுபடுத்துறோம், அக்கா காளியம்மாள் பெண்களை இழிவுபடுத்திட்டாரு. திமுகவுடைய கொள்கை பிறப்பு செயலாளர், இன்றைய நீலகிரியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இப்ப வேட்பாளர் இருக்கிற ஆராசா தேர்தல் பரப்புரையில ஸ்டாலின் நல்ல உறவில் பிறந்தால், எடப்பாடி கள்ள உறவில் பிறந்தார்னு பேசினாரு. தேர்தல் ஆணையமே கண்டித்து 24 மணி நேரம் அவர் பேசக்கூடாது என்று தடை விதித்தது. அதுக்கு ஒரு திமுக காரன், இன்னைக்கு அறம், ஒழுக்கம், நேர்மை, நாகரிகம் என்று பேசக்கூடிய ஒரு திமுக காரன் கூட அதை கண்டிக்கல. திமுகவில் இருந்து கொண்டு ஒருத்தன் பேசினா அவனை கைத்தட்டுவது, ரசிப்பது, அவனை கொண்டாடுவது. ஆனால் 1000 ரூபாய்க்கு பிறந்த பயலுகை என்று இந்த 1000 ரூபாய் வைத்து ஒட்டுமொத்தமான பெண்களையும் இழிவுபடுத்தக்கூடிய அரசாங்கத்தையும், கதிரானந்தையும், இந்த ஓஷி அப்படிங்கிற பொன்முடியும் கேள்வி கேட்கிறார்கள். காளியம்மாள் பேசியது இழிவென்றால் உங்கள் ஸ்டாலினும், உதயநிதி ஸ்டாலினும், ஆராசாவும், சைதை சாதிக்கும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் மொழியில சொல்லணும்னா கேவலமா போயிடும். 3 ஆண்டுகள திமுக ஆட்சியில் எதை சொல்லியாவது உங்களால் ஓட்டு கேட்க முடியுதா? மீனவர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், மின் ஊழியர்கள் வேலை கேட்டு போராட்டம், செவிலியர்கள் வேலை கேட்டு போராட்டம், செவிலியர்கள் சம்பளம் கேட்டு போராட்டம், ஆசிரியர் பெருமக்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் வேலையை நிரந்தரம் சொல்லி போராட்டம், இன்னொரு ஆசிரியர்கள் வேலை கேட்டு போராட்டம், இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் சம்பள உயர்வு கேட்டு போராட்டம். தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் போராட்டம். விவசாயிகள் போராட்டம், பரந்தூரில் விவசாயிகள் போராட்டம், செய்யாறில் விவசாயிகள் போராட்டம், நீட்டுணர்வு திட்டத்துக்கு எதிரான போராட்டம், அங்கே கன்னியாகுமரியில் கல்குவாரிக்கு எதிராக போராட்டம், மணல் கோரிக்கை எதிராக போராட்டம். எதையெல்லாம் மக்கள் வேண்டான்னு சொல்றானோ அதையெல்லாம் கொடுக்கிறது திமுக. கல்குவாரி வேண்டாங்கிறான், கொடுக்குது. மணல் கோரி வேண்டாங்கிறான், அமைக்குது.
செய்யார்ல சிப்காட் அமைக்காதுன்றான் அப்ப சொல்றான். பரந்தூர்ல விவசாய நிலத்தை எடுத்துட்டு ஏர்போர்ட் கெட்டாதுன்றான், கெட்டுறான். மக்கள் கேட்பதை கொடுக்காத திமுக அரசாங்கம் மக்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்றத வம்படியாக கொண்டு கொடுக்கிறது. மக்கள் கேட்கறத தர்றது கிடையாது. இந்த 1000 ரூபாய் கட்டி யாரும் போராடல, யாரும் உண்ணாவிரதம் இருக்கல, யாரும் ஸ்டாலினுடைய புகார் பெட்டியில ஒவ்வொரு இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கல. அந்த புகார் பெட்டி என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒவ்வொரு ஊருக்கும் உங்கள் தொகுதியில் ஸ்டாலினின் குரல் என்றெல்லாம் கொண்டு போய் ஒரு பெட்டி வச்சாங்க. பூட்டு போட்டு சாவியை வேற ஐயா ஒழிச்சு பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளேயும் வேட்டிக்குள்ளேயும் சொருவினாரு. அந்த சாவி என்ன ஆச்சுன்னு தெரியல. இத்து போச்சா துணி பிடிச்சு போச்சான்னு தெரியல. திமுகவுடைய நாடாந்திர பேச்சாளக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் சைதை சாதிக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் இந்த திராவிட பிரசன்னாவும் பேசிய பேச்சுக்களை சமூக வலைதளங்களை பதிவேற்றம் கூட செய்ய முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம் என்று கூட நம்ம அதை பிரித்து பேச முடியாது. இன்றைக்கு பெண்களை காளியம்மாள் இழிவுபடுத்தி விட்டார் என்று பேசுகிற, 1000 ரூபாய்க்கு பிறந்த பயலுக என்று சொல்லிவிட்டார் என்று பேசுகிற இதே திமுக கும்பல் அண்ணன் சீமானவர்கள் குறித்து திராவிட பிரசன்னா என்ன சொன்னார் மேடையில்? ஒக்கால ஓடினார். அதுக்கு என்னடா அர்த்தம்? அன்னைக்கு எவனாவது ஒருத்தன் கண்டிச்சிங்களா? எப்படா நீ அண்ணன் சீமானை பேசுன என்று யாராவது ஒருத்தன் பேசுனீங்களா? ஒரு பெண்ணையும் அவளை இழிவுபடுத்தி ஒரு கட்சியினுடைய தலைவரை இவ்வளவு கேவலமாக தமிழ்நாட்டு மேடையில் எவனும் பேச முடியாது. திமுக பேசியது. திமுகவுடைய பிரசன்னா பேசினான். அன்னைக்கு எல்லாரும் வாயை பொத்திக்கிட்டு வாய்க்குள்ள எதை வச்சிருந்தீங்க? கோபாலபுரத்தில் உதயநிதி ஸ்டாலின் கூர்த்திட்டு வச்சுக்கிற ஸ்டெம்பு வச்சிருந்தீங்களா, பேட்டை வச்சிருந்தீங்களா? உண்மையிலேயே அக்கா காளியம்மாள் உங்களை பெருமையா பேசியிருக்காங்க. என்னுடைய பார்வையில் அதுதான். 200 ரூபாய்க்கு பிறந்த பயல்களை 1000 ரூபாய்க்கு பிறந்த பயல்கள்னு சொல்லி பெருமையா பேசியிருக்காங்க. உண்மையிலேயே யாரு? 200 ஊபிஸ். 200 ரூபா கொடுத்தா ஒரு ட்வீட் போடுவான், 200 ரூபா கொடுத்தா சீமானை திட்டுவான், 200 ரூபா கொடுத்தா சாட்டை துறைமுறை திட்டுவான், 200 ரூபா கொடுத்தா காளியம்மாளை திட்டுவான், 200 ரூபா கொடுத்தா மோடியை திட்டுவான், 200 ரூபா கொடுத்தா அண்ணாமலை திட்டுவான், 200 ரூபா கொடுத்தா எடப்பாடி திட்டுவான், 200 ரூபா கொடுத்தா ஓபிஎஸ் திட்டுவான், 200 ரூபா கொடுத்தா சசிகலா திட்டுவான், 200 ரூபா கொடுத்தா அவனை பத்தி அவன் 2 மணி நேரம் திட்டுவான், 200 ரூபா கொடுத்தா அவன் குடும்பத்தையே திமுக கட்சிக்காரன் 200 ஊபிஸ் அரை மணி நேரம் இழிவுபடுத்தி பேசுவான். அப்ப அந்த 200 ஊபிஸ் 1000 ஊபிஸ் சொல்லி உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்கடா அக்கா காளியம்மாள். பண்ணை முறை ஒழிக்கப்பட்டுச்சு, கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்டுச்சு, வர்க்க பேதங்கள் ஒழிக்கப்பட்டிருக்குது. இன்னமும் 200 ரூபாய்க்கு கொத்தடிமையா இருக்கீங்களா? கருணாநிதிக்கு சொம்படிச்சிங்க, சரி. கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கு சொம்படிச்சிங்க, சரி. இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கும் இன்பநிதி ஸ்டாலினுக்கும் சொம்படிக்கீங்கடா. உங்க பொண்டாட்டி பிள்ளைல உங்க மூஞ்சில எப்படா முழிக்குது அப்படிங்கிறத தான் அக்கா காளியம்மாள் டீசெண்டா கேட்டிருக்காங்க. மயிலாடுதுறையில் அக்கா காளியம்மாளுடைய பிரச்சாரத்துக்கு ஈடு கொடுக்க முடியல, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, எடுத்து வைக்கிற தர்க்கங்களுக்கு பதில் சொல்ல முடியல. மக்கள் மத்தியில, பாமர மக்கள் மத்தியில, சாமானிய மக்கள் மத்தியில, மீனவர்கள் மத்தியில, ஆதி தமிழ் குடிகள் மத்தியில காளியம்மா எங்க வீட்டு பிள்ளை, எங்களை மாதிரியே இருக்கிறா, எங்கள்ல இருந்து ஒரு வேட்பாளர், எங்கள்ல இருந்து ஒரு எம்பி ஃபார்ச்சுனர் கார்லையும் ஹம்மர் கார்லையும் சொகுசா பயணம் பண்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளருக்கு மத்தியில சாதாரணமா ஏழை குடிசையில பிறந்து ஒரு வேட்பாளர் வந்திருக்காங்க அப்படின்றான். அதை பொறுத்து கொள்ள முடியாம தான் இப்படி அவதூறை பரத்துகிறது திராவிட ஹைனாக்கள் கூட்டம். அக்கா காளியம்மாள் 1000 ரூபாய்க்கு பிறந்த பயல்கை என்று சொன்னது எங்கள் பெண்களை இழிவுபடுத்துகிற கதிரானந்தையும் இந்த அரசையும் தான் ஒழிய மக்களை அல்ல, பெண்களை அல்ல, கட்சிக்காரர்களை அல்ல. ஆனால் அதற்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? அக்கா காளியம்மாள் கூட புகார் கொடுத்த, அது கூட சரி, ஒரு லீகலா போன. ஆனா அக்கா காளியம்மாளுடைய புகைப்படங்களை மார்பிங் பண்ணி இழிவுபடுத்தி அவ்வளவு ஆபாசமாக சித்தரித்து கேவலப்படுத்தி சமூக வலைதளங்களில் பரப்புகிறது திமுக கூட்டம். திமுக குடும்பத்து பெண்களையும், திமுக தலைமை குடும்பத்து பெண்களையும், திமுக கட்சிக்காரருடைய பெண்களையும் இப்படி இழிவுபடுத்த எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? உங்களை விட அதிகமான ஐடி விங் ஊழியர்கள் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறான், ஐடி விங்கை சார்ந்த இளைஞர்கள் இருக்கிறான். எல்லா தொழில்நுட்பம், ஏஐ தொழில்நுட்பம் தொடங்கி எல்லா தொழில்நுட்பம் தெரிந்த, அதுவும் திமுகவை விட ஆகச்சிறந்த அறிவு கொண்ட இளைஞர்கள் நாம் தமிழ் ஐடி விங்ல இருக்கான். அவன் நினைச்சா ஒரு செகண்ட் போதும். ஆனால் திமுக குடும்பத்து பெண்கள் வேறு, எங்கள் குடும்பத்து பெண்கள் வேற அல்ல. அவங்களும் எங்க குடும்பத்து பெண்களாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால அந்த வேலையை ஒருபோதும் நாம் தமிழ் கட்சி எந்த காலத்திலும் செய்யாது. எவ்வளவு கேவலமான அவதூறு பரப்பினாலும் அதற்கு மீண்டும் நாங்கள் எழுந்து நின்று பேசுமே ஒழிய உன்னை போல கேவலமான செயலை ஈடுபட மாட்டோம் என்று கண்ணியம் காக்கிறது நாம் தமிழ் கட்சி. இப்போ அக்கா காளியம்மாளை பத்தி கருவாட்டுக்காரி, மீன்காரி, மீன் விற்கிறவ, கருவாடு விற்கிறவன். டே, கருவாடு விற்கிறது தப்பு இல்லடா. உங்களை மாதிரி கஞ்சாவும் மெத்தும் அபினும் போத பொருளும் விற்கிறதுனா தப்பு. இதுல ஸ்டாலின் பஸ்ன்னு விடுறாங்க. இந்த லிப்ஸ்டிக் பேருந்து இருக்கு இல்லையா, முன்னாடி பின்னாடி லிப்ஸ்டிக் அடிச்சு விட்டு ஓட்ட பேருந்து, ஓடாத பேருந்து, தகரட்டப்பாக்கு பேரிச்சம்பழங்கிற மாதிரி இருக்கிற பேருந்து ஸ்டாலின் பஸ் தான். அதுக்கு ஒரு பாட்டு, ஒரு இளையராஜா பாட்டை போட்டு விட்டு ஸ்டாலினுடைய பெரிய சாதனையா இந்த பஸ்ஸு.
டேய், இந்த பஸ்ஸுக்கு ஸ்டாலின் பஸ்ன்னு பேர் வச்சீங்களா? தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் இருக்கு, அதுக்கு ஸ்டாலின் டாஸ்மாக்னு பேர் வைப்பீங்களாடா? மக்களுடைய வரிப்பணத்துல, அரசின் வரிப்பணத்துல ஓடுற இந்த பஸ்ஸுக்கு ஸ்டாலின் பஸ்ன்னு பேர் வைக்கீங்களா? ஸ்டாலினுடைய அப்பம் வீட்டு காசா, இல்ல ஸ்டாலின் காசா, இல்ல உதயநிதி ஸ்டாலின் சம்பாதிச்சதா, இல்ல சபரீசன் சம்பாதிச்சதா, இல்ல கருணாநிதி சம்பாதிச்சதா, இல்ல கனிமொழி சம்பாதிச்சதா? யாரு காசு? எவன் புள்ளிக்கு எவன்டா பேர் வைக்கிறது? அன்னைக்கு என்னதான் இருந்தாலும் 5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு 200 rupees கூட ஒழுங்கா கிடைக்காத 200 rupees பார்த்து 1000 ரூபாய்க்கு பிறந்த பயலுக அப்படின்னு சொன்னதற்காக அக்கால் காளியம்மாளுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்கள். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி